தாம் வல்ல எம்பெருமானான திருவிளையாடல் பெருமானின் பேரருளாலே உமாதேவியார் பாண்டிய மன்னன் மலையத்வஜனின் புத்திரகாமேஷ்டி யாகத்தில் ஒரு சிறுமியாக தோற்றமானார். அப்போது சிவபெருமானின் அசரீரி குரல் மூலமாக பாண்டிமாதேவி முற்பிறவியில் உமாதேவியை குறித்து தவமிருந்து கோரிய வரம் தெரிய வந்தது. பாண்டிமாதேவி காஞ்சனமாலை தனது முற்பிறவியில் கந்தர்வ குலத்தைச் சார்ந்தவள். அவள் பெயர் விச்வாவதி. அந்த விச்வாவதி நீண்ட காலம் பிள்ளைப்பேர் இல்லாமல் வருந்தினாள். உமாதேவியை தியானித்து தவமிருந்தாள். உமாதேவி ஒரு சிறுமியாக விச்வாவதி முன்னர் தோற்றமானார். யாரம்மா நீ? பெண் குழந்தை. உன் பெயர் என்னம்மா? எந்த பெயரை சொல்வது? எந்த ஊர் என்பதையாவது சொல்ல முடியுமா? யாதும் ஊரே. இந்த இடத்திற்கு எப்படி வந்தாய்? எப்படி வந்தேனா? இப்படித்தான்.
தாயே, வா விச்வாவதி, உன் தவத்தை கண்ணுற்றேன், மனமகிழ்ந்தேன். தாயே, தயாபரி, எனது தவத்தின் பொருட்டால் தாங்கள் தோற்றமானது எனது பாக்கியம். இருப்பினும் எதற்காக இந்த திருவுரு மாற்றம்? எதனை உணர்த்துவதற்காக இந்த மணல் வீடு ஆட்டம்? விச்வாவதி, இதுவே இறையவரும் நானும் நடத்தும் திருவிளையாடல். மணல் வீடு ஒன்றை அமைப்பேன் நான், இறையவரோ அதனை கலைத்துவிட்டு மறுவீடு ஒன்றினை அமைப்பார். ஒன்று மறைந்து மற்றொன்று தோன்றும் என்பதனை உணர்த்தவே இந்த மணல் வீடு ஆட்டமும் திருவுருவ மாற்றமும். எது ஒன்றும் தோன்றியது மறையும், மறைந்தது தோன்றும். கொடுத்தது எடுத்துக்கொள்ளப்படும், எடுத்துக்கொண்டது கொடுக்கப்படும். பூத்தது காய்க்கும், காய்த்தது கனியும். பின்பு அதுவே காய்ந்து விதையாகி செடியாகும், கொடியாகும், மரமாகும். மறுபடியும் பூக்கும், காய்க்கும், கனியும். இது இயற்கையின் நிலை மட்டுமன்றி ஒரு ஜீவனின் நிலையும் இதுவே. இந்த மரம் பூக்குமா, காய்க்குமா, கனியுமா? தளிராகாது, பட்ட மரம். தங்கள் பார்வைப்பட்டால் கல்லும் கனியாகுமே. விதி விளையாடுகிறது விச்வாவதி. விதி வினை எல்லாம் தங்கள் பாதங்களில் அல்லவா பணிந்திருக்கிறது தாயே. இப்பிறவியில் உனக்கு பிள்ளை பேர் இல்லை என்பதே இறையவரின் தீர்ப்பு. பிள்ளை என்றால் கருசுமந்தால் தானா? பிறந்து வளர்ந்த உருவமே பிள்ளையாக வந்தால் போதும் என்கிறாயா விச்வாவதி? வளர்ந்த உருவமோ வாழை பருவமோ தங்கள் பதம் பணிந்து ஏற்றுக்கொள்கிறேன் தாயே. அப்படியானால் இதே உருவமுடன் நானே உனக்கு மகளாக வரட்டுமா? இனிக்கலாம். நினைத்து பார்த்தா இயலாது. நிஜமாக உமாதேவியாகவே நான் ஒருவருக்கு மகளாக அமைய முடியாதா? இதுவரை வரலாற்றில் அவ்வாறு எழுதப்படவில்லையே. இனிமேல் அவ்வாறு எழுதப்படலாம் இல்லையா? உமாதேவியின் கருணையே கருணை என்று உலகம் உங்களை போற்றும். விச்வாவதி பேராசைக்காரி என்று அதே உலகம் என்னை தூற்றும். உலகமே நான் தானே. அச்சமே அதனால் தானே அமைந்திருக்கிறது. காரணம்? உலகம் என்பது தாங்களால் உருவானது. ஒரு பிள்ளை அழுதா பால் தரலாம், பசியாற்றலாம். உலகமே என் பிள்ளையாக வந்து அழுதா நான் எங்கே போவது? ஆக உனக்கு நான் தேவையில்லை, அப்படித்தானே? தாயே, தங்களை குறித்து தவம் இருந்தது கரு சுமக்க. தாங்களோ என்னை உலகத்தையே சுமக்க சொல்கிறீர்களே. சுமை பெரிதானாலும் அதிலும் ஒரு சுகம் இருக்குமே. தாங்களே என் மகளாக வர வேண்டும் என்பதே என் ஆசை. உலகமே போற்று உமாதேவி என்ற உருவமாக இல்லாமல் சற்று முன்னர் என் மனதில் சித்திரமாக பதிந்துவிட்ட அந்த சிறுமியின் உருவமாக வந்தாலே போதும். இப்பொழுது பார்த்த அதே சிறுமி வடிவமாகவே வா. ஆம் தாயே. ஏன் தாயே? விச்வாவதி, பவித்திரமான அன்பும் பரிபூரண சரணாகதியும் தான் சிறந்த பக்திக்கான சிறப்பு. அதனை சோதிக்கும் பொருட்டே சிறிது நேரம் உன்னுடன் வார்த்தை ஜாலம் செய்து காலத்தை தாழ்த்தினேன். தெய்வத்தின் பேரருள் தாமதமாவதற்கு காரணம் பாராமுகம் அல்ல, கால நேரம் கருதி அத்தெய்வம் கருணை வழங்க காத்திருக்கிறது என்பதே உண்மையாகும். எது எவ்வாறாயினும் உனது பூர்வ புண்ணிய பலன்களை கணக்கிட்டு பார்த்தால் இப்பிறவியில் நீ வேண்டிய வரத்தை பெற இயலாது. இன்றைய உனது பூஜா பலத்தால் அடுத்த பிறவியில் நீ காஞ்சன மாலையாக பிறக்கும் போது நீ வேண்டிய சிறுமி வடிவத்தில் யாமே உனக்கு மகளாக அமைவோம். தாயே, கங்கை நீரை ஊற்றினாலும் பட்டமரம் துளிர்க்காது என்பதனை அழகாக சொல்லிவிட்டீர்கள். இருந்த போதிலும் தாங்களே எனக்கு மகளாக வரப்போகும் வரம் பெற்ற நானே, பேறு பல பெற்றவள் ஆனே. எப்பிறவியாக இருந்தால் என்ன என்ற ஆறுதலில் இப்பிறவி விரைவாக முடியட்டும். ஒரு சிறிய வேண்டுதல் கேட்கலாம் விச்வாவதி. அன்பு கூறும் அருள் பொழியும் அச்சிறுமியின் வடிவத்தினை மீண்டும் ஒரு முறை தரிசிக்க ஆசைப்படுகிறேன். அவ்வாறே ஆகட்டும். பாண்டிய மன்னா, மனதில் உள்ள வருத்தத்தை மறந்துவிடு. இப்பெண் மகவை நின் மகளாக ஏற்றுக்கொள். மகளுக்கு செய்வது போலவே எல்லா சடங்குகளையும் நடத்து. தடாதகை என்ற பெயர் சூட்டு. தக்க தருணத்தில் தடாதகைக்கேற்ற மணாளன் வரும் நேரத்தில் ஒரு ஸ்தனம் மறையும். தடாதகை
தடாதகை. அப்பா, குழலும் இனிதில்லை, யாழும் இனிதில்லை, மழலை குரலே பேரமுது. தடாதகை. தடாதகை, அம்மா, என் செல்வமே, என் ஜீவனே, சிவந்த உதடு வெளுக்காமலும் கரிய கண்கள் பசக்காமலும் வயிறு வருந்த பெறாமலும் இமவான் மகள் மோனைக்கு கிடைத்தது போல் எனக்கு கிடைத்த என் செல்வமே, மணியே, முத்தே, இனி நீதான் என் ஜீவன், உயிர், உடல் அனைத்துமாகும். வாழி சிவநாமம், வாழி சிவமருள். பாண்டிய மண்டலத்தின் பட்டத்தரசர் மலையத்துஜ மன்னரின் அறிக்கையானது. பொதிய மலையில் பிறந்து தென்னவன் மடியில் கிடந்து சங்க துணை கொண்டு வளர்ந்த தமிழே, தமிழ் இரத்தினங்களை மாமதுரை முதோர் சுக்கநாத பெருமான் திருவருளால் தெய்வச் செல்வியை பெற்று மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்திருக்கும் இந்த இனிய வேளையில் தென்பாண்டி மக்களுக்காக ஒரு சில அறிக்கைகளை அறிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். இன்று முதல் ஒரு மண்டல காலம் வரை மதுரை சொக்கநாத பெருமானின் திருவாலயத்தில் நாள்தோறும் சிறப்பு பூஜை, நாட்டு மக்கள் மகிழும்படியான திருவிழாக்கள் நடைபெறும். அது மட்டுமா, விடுதலை, சிறையில் இருப்பவருக்கு வரி விலக்கு, சிற்றரசர்களுக்கு உண்ண உணவு, உடுத்த உடை, வசிக்க இடம், இதற்கான பட்டயமும் பரிசும் ஏழை எளியவர்க்கு தென்னகத்தின் தலைநகராம் மதுரை மூதூர் மட்டுமின்றி தென்பாண்டி மண்டலம் முழுவதும் பெருகட்டும் தேனும் பாலும். வாழிய சிவமருள், வாழிய செந்தமிழ், வாழிய பாண்டிய திருநாடே, வாழிய மன்னவல், வாழிய மாப்புகள், வாழிய தென்னவன் வளமுடன் வாழி. கலைமகளும் அலைமகளும் மலைமகளும் ஒன்றாக கருணை தரும் உருவாக, தெய்வ மகள் திருவாக, செங்கதிரோர் உதயத்தை கீழ்த்திசை பெற்றது போல் சங்கத்தமிழ் மண் பெற்ற சந்திர வம்ச குல விளக்கே வாழி. வாழ்க வாழ்க. பாண்டிய மன்னர், பாண்டிய மன்னர், பாண்டிய மன்னர், பாண்டிய மன்னர், பாண்டிய மன்னர், பாண்டிய மன்னர்,